பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விவாதம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தார் திரு ஓ பன்னீர்செல்வம். இன்றைக்கு அதன் மீதான விவாதத்தை திமுக உறுப்பினர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த விவாதத்தின் போது பல்வேறு விஷயங்கள் அதிலே பேசப்பட்டன. பாலாறு பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களும் அதிலே அலசப்பட்டன. கூடவே வெளிநடப்பும் நடந்திருக்கிறது. திமுக உறுப்பினர்கள் இன்றைக்கு வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ய மாட்டோம் என்று உறுதி கொடுத்திருந்தார் வெளியில் பேசும்போது. ஆனால் அந்த உறுதியையும் கடந்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டதா, அதற்கான தேவை ஏற்பட்டதா என்கிற விவாதங்களும் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. பாலாறு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலங்களோடு பேசி அதை சரி செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக முன்வைக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அதை நாம் நீதிமன்றத்தின் மூலமாக அணுகலாம் என்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பேசப்பட, விவாதிக்கப்பட நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைய விவாதத்தில் நாம் அதைத்தான் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு ஆலூர் ஷானவாஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் திரு கோவி செழியன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். கோவிச்செழியன், உங்கள்கிட்ட இருந்து தான் தொடங்க வேண்டியிருக்கிறது. சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அதுக்கான நெருக்கடியாக என்ன நீங்க நினைச்சீங்க? ஏன்னா சட்டமன்றத்திலிருந்து எக்காரணத்தை கொண்டும் வெளிநடப்பு செய்ய மாட்டோம், இந்த தொடரை முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு உங்க பொருளாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருந்தார். சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கழக பொருளாளர் தளபதி அவர்கள் ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றத்தை அணுக வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட போதும் இந்த ஆட்சிக்கும் சபாநாயகருக்கும் வாழ்த்து தெரிவித்து முழு ஒத்துழைப்பு நல்குவோம் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்து கொண்டார்கள். கடந்த முறையும் அதை தொடர்ந்து தான் இந்த முறையும் அதே பாணியில் தான் எங்களுடைய பயணம் இருந்தது. அதை தான் தளபதி அவர்கள் நாங்கள் வெளிநடப்பு செய்ய மாட்டோம், அரசினுடைய விவாதத்தில் கலந்து பங்கெடுப்போம் என்ற சூழ்நிலையில் இருந்தோம். இன்றைக்கு கூட 0 அவர் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் தளபதி பாலாறு என்று ஆரம்பித்தார். ஒரு எதிர்க்கட்சி அரசின் கவனத்தை ஈர்க்க பெரும் போராட்டமாக நடத்தப்படுகிற பிரச்சனையை கையாளுவதற்கு பாலாறு என்று சொன்ன உடனேயே மாண்புமிகு சபாநாயகர் அனுமதியை மறுக்க மீண்டும் ஒரு 20 நிமிடம் அந்த அவை நேரத்தை வீணடித்ததே இன்றைக்கு சபாநாயகர். ஒரு எதிர்க்கட்சி என்பது நாட்டில் நிலவுகிற முக்கிய பிரச்சனையை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவது இயற்கை. அனுமதிக்கலாம், 2 நிமிடம் பேசப்படலாம், அமைச்சர் பதில் சொல்லலாம், அல்லது பிறகு கோப்பு வந்தவுடன் பதில் சொல்ல என்று சொல்லலாம், அடுத்த அவை நடவடிக்கைக்கு போயிருக்கலாம். ஆக துவக்கத்திலிருந்தே சபாநாயகர் இன்றைக்கு திமுகவை கையாண்ட விதம் அவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கான முதல் சான்று. இரண்டாவது, ஒரு முதலமைச்சராக இருந்த கலைஞர் வயது 93 வயதுடைய ஒரு மூத்த தலைவர், சட்டமன்றத்தில் அனுபவம் மிக்கவர், 60 ஆண்டு காலம் பொன்விழா கண்டவர், 13 தேர்தல் நின்று வென்றவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை கொச்சைத்தனமாக பெயரை சொல்லி அதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற நேரத்தில் தான் நாங்கள் உணவுபூர்வமாக கேட்டோம், நீங்கள் முன்னாள் முதலமைச்சருடைய பெயரை சொல்லுகிறீர்கள், மாண்புமிகு உறுப்பினர் பெயரை, நாங்கள் முதலமைச்சர் பெயரை சொல்லலாமா, இந்த சபை அனுமதிக்குமா என்ற பிரச்சனையை நாங்கள் கேட்டோம். அதற்கு சபாநாயகர் முதலமைச்சர் என்றுதான் சொல்ல வேண்டும், நீங்கள் பெயரை சொல்லக்கூடாது, அப்படித்தான் விதி இருக்கிறது என்று வாதம் செய்தார். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், எந்த விதியில் இருக்கிறது சொல்லுங்கள், பதில் இல்லை. ஆக இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் நாங்கள் அமைதி காத்து எங்களுடைய பிரச்சனையை எடுத்துச் சொல்ல முற்பட்ட பொழுது அதற்கு குந்தகத்தை உருவாக்கியதே சபாநாயகர் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் மாண்புமிகு உறுப்பினரை மரியாதைக்குரிய பாண்டியராஜன் அவர்களை எந்த வகையில் அழைத்தார்கள், எந்த வகையில் தடுத்தோம் என்பதை விவாதத்தில் இடைப்பட்ட நேரங்களில் நான் சொல்ல இருக்கிறேன். ஆக இந்த விவாதத்தில் இன்றைய கலவரத்திற்கு மூல காரணம் நாங்கள் வெளிநடப்பு செய்வதற்கான காரணகாரியமாக இருந்ததே சபாநாயகருடைய செயல். நீங்க உங்களுடைய தரப்பு நியாயங்கள் இதெல்லாம் சொல்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்களை பேச விடாம குறுக்கீடு செய்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அதே போல நீங்கள் வெளிநடப்பு செய்ததற்கு அல்லது அங்க எதிர்ப்பு தெரிவித்ததற்கு இன்னொரு காரணம், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜனுக்கு மாஃபா பாண்டியராஜன் பதிலளித்தார். அவர் எந்த அடிப்படையில் பதிலளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புனீங்க. சபாநாயகரே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, ஏற்கனவே கடந்த காலத்துல முன்னாள் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்தபோது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நீங்கள் குறுக்கீடு செய்திருக்கிறீர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பீடு செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் முன்னாடி பிரசிடென்ஸ் இருக்குது, புதிதா ஒன்னும் நடக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை குறுக்கிட்டு பேசுவதில் எந்த தவறும் அல்ல. ஆனால் அவர் கன்னி பேச்சு பேசுகிற நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிதியமைச்சர் அமைதி காத்திருந்த நேரத்தில் சபாநாயகர் மாண்புமிகு உறுப்பினர் அழைத்த விதம் இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு அவர் முறை தவறி நடந்து கொண்டார் என்பதற்கு என்னுடைய சான்று. ஆனால் அவர் சொல்லுவது சபாநாயகருக்கு என்னுடைய உரிமை என்றார். அது உங்களுடைய உரிமை. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கான உரிமை, முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் யாரை எப்போது பேச வேண்டும் அவருடைய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் திமுக உறுப்பினர் அண்ணன் பொன்முடி அவர்களோ, அண்ணன் KPK சாமி அவர்களோ, ஜே அன்பன் அவர்களோ அதே உரிமையை பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டாலோ, பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கேட்டாலோ அந்த சபாநாயகர் நடுநிலையில் இருப்பவர் தவறியது ஏன்?
மற்றும் ஒரு கேள்வி, பாண்டியராஜ். பதில் சொல்ல வேண்டியது, விளக்கம் தர வேண்டியது அமைச்சர், நிதியமைச்சர் அவையில் இருக்கிறார், அவை முன்னவர். அவரை விடுத்து இவர் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? 3 விஷயங்களை முன்வைக்கிறார். ஒன்னு, நாங்க சட்டமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு முயற்சி செய்தோம், ஆனால் விடவில்லை. 2வது, ஒரு அமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் குறுக்கிடுகிறார், அதுவும் கன்னி பேச்சு பேசுகின்ற திமுகவினுடைய உறுப்பினருக்கு இடைப்படுறது சரியா? இப்படியான நியாயம் இருக்கிறதா? நீங்க தான் வந்து இதுக்கான இதையே உருவாக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாருங்க. கன்னி பேச்சு திரு தியாகராஜன் அவர்கள் ஸ்டார்ட் பண்றாங்க. அழகான நல்ல தமிழ்ல ஒரு 5 நிமிடங்கள் அவருடைய வரலாறு முழுக்க அவர் சொல்லி அவருடைய தலைவரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஸ்பீச்சை. வந்து 7 நிமிடங்கள் யாரும் எதுவும் பேசல. 5 நிமிடங்கள் முடியும் போது எனக்கு ஆங்கிலம் தான் எனக்கு இயற்கையா வரக்கூட மொழி அப்படின்னு சொல்லி இந்த திராவிட பாரம்பரியத்தில் ஒதித்துரைத்த அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல, நேசல் இங்கிலீஷ்ல அந்த இடத்துல வந்து பேச துவங்குறாரு. யாருக்கும் அநேகமா 90% அங்க இருந்தவங்க திமுக அதிமுக உட்பட என்ன சொல்றாருன்னு கூட விளங்கல. ஒரு காலம் வரைக்கும் நானும் அமெரிக்கால இருந்தவன், அதனால எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது அவர் என்ன சொல்றாருன்னு. வேகமா அந்த இதுவே ஒரு வியூகம் நினைக்கிறேன். அவருக்கு நல்ல தமிழ் தெரியும், நல்ல தமிழ்ல 5 நிமிடங்கள் பேசுறாரு, பாரதியார் சொல்றாரு, வள்ளுவனை சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வியூகம் எதுக்குன்னா என்ன வேணாலும் பதிய வைக்கலாம், இது கன்னி பேச்சு, என்ன வேணாலும் பதிய வைக்கலாம், இது ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுற பேச்சுன்ற ஒரு ஒரு நினைப்பை தான் நான் வந்து தடை பண்ண நினைச்சேன். நான் தான் கேட்டேன். அது புள்ளி விவரங்களோட பேசினார். நீங்க என்ன விஷயம், தமிழகத்தினுடைய நிதிநிலை குறித்து 5 நிமிடங்களுக்குள் 5 அன்ட்ரூத்ஸ பதிய வைக்கிறாரு, உண்மைக்கு புறம்பான 5 விஷயங்களை பதிய வைக்கிறாரு. இது வந்து தவறு. குறிப்பாக தமிழகம் திவாலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது வந்து, நான் ஒரு திவாலான கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணேன் இத்தனை வருஷமா, என் வாழ்வில் பெரும் பகுதியை லேமன் பிரதர்ஸ்ல ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு மாநிலம் திவாலாகும் பொழுது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை வந்து கம்ப்ளீட்டா அன்பார்லிமெண்டரி நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நான் ஸ்டெப் இன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் கஜானா காலியாகிறது அப்படின்லாம் சொல்ற மாதிரி இப்போ வந்து நிதிநிலையே சொல்றாரு 3% மேல நிதி பற்றாக்குறை என்பது கூடிட்டே இருக்குங்கறாரு. இல்லங்க பாருங்க, நிதி பற்றாக்குறை கூடிட்டு இருக்குது சரிதான். இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றாரு, முதல்ல இது மாதிரி 2 வருஷத்துல வந்து அரசாங்கம் லாஸ்ட் இட்ஸ் பிளாட், அதாவது கடந்த 2 வருடங்களாக முதல் 3 வருஷம் நல்லா பண்ணீங்க, அடுத்த 2 வருஷத்துல வந்து பல்வேறு விஷயங்கள் திரு தியாகராஜனுடைய பேச்சுல என்டார்ஸ் பண்ணவும் செய்யறாரு. புதிதாக இருந்தது திமுக உறுப்பினர்கள்லயே அவர் வந்து அதிமுக அரசாங்கத்துடைய சில திட்டங்களை என்டார்ஸும் பண்றாரு, பல திட்டங்களை. இன்ஃபேக்ட் வந்து இலவசங்கள்னு சொல்லவே நான் ஒத்துக்கல, இது வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறாரு. ஆனா அவருடைய ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு முன் வரும்போது நீங்க தடுக்கிறது சரியா இருக்கு. இது ஒரு வியூகம்ங்க. இது மாதிரி சொல்றீங்க எல்லாம் வந்து சரி, ஆனா வந்து இந்த மானியங்களும் மற்ற இலவசங்களும் 121% கூடியிருக்கு, ஆனா சேலரிஸ் வந்து இவ்வளவுதான் கூடியிருக்கு, அதனால நீங்க சேலரிஸ்னால நான் வந்து நிதிநிலை பொறுப்புடைமை சட்டத்தை மீறுவேன் வந்தது சரியல்ல அப்படின்னு ஒரு கருத்து. இதுல என்ன ஆழமா இருக்கு? முதல் ஒரு வகையில் நீங்க என்ன சொல்றீங்க, இலவசங்கள் நான் ஒத்துக்கல, இதெல்லாம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். அதான் நான் சொன்னேன், 68,111 கோடிக்கு வந்து இன்னைக்கு வந்து நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நலத்திட்டங்கள்ல பாதி வளர்ச்சி திட்டங்கள்ல சேர்ந்தது. அதனால நீங்க சொல்ற மாதிரி 40,000 கோடியை வாங்கி அதுல 26,000 கோடியை வந்து கடனுக்கு கொடுத்துட்டு நான் எதுலையுமே வந்து மூலதன முதலீட்டை போடல, இதான் டெட் ட்ராப் அப்படின்னு அடிக்கிறாரு. இது வந்து கம்ப்ளீட்டா ஆங்கில மீடியாவுக்காக அவரே சொன்னார். உண்மையை நல்லா பேசினார். முதல்ல வந்து மீடியா வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். பேச்ச ஆரம்பிக்கிறப்ப அந்த டயத்துல கூட தடை பண்ணிருக்கலாம், சபாநாயகர் அடிச்சிருந்தா. ஆனா கன்னி பேச்சுனால விட்டாங்க, எல்லாருமே விட்டாங்க. ஆங்கிலத்துல பேசுறது தடை செய்யக்கூடிய இதெல்லாம் யாருக்குமே புரியாத ஒரு மொழியில உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும். நமக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் நம்ம அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். அவங்க இதுல பேசுறாங்க 5 நிமிஷம் அழகு தமிழ்ல பாரதிய வள்ளுவனையும் பேசுற ஒரு மனிதர் அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு வந்து நான் எனக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் தெரியும். அவர் என்ன பேசினாரோ அதை புரிந்து கொண்டு நிதித்துறை செயலாளர் குறிப்பிட்டு அந்த மந்திரிகளுக்கு தகவல் வந்தது. அது எப்படி புரியாதாங்க? இல்ல, நிதித்துறை செயலாளர் நீங்கள் புரிந்து கொண்டு பேசுறீங்க, அது புரியாதாங்க. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, மறுக்கிற வேலை 90% என்று சொல்லுவதே குற்றச்சாட்டை மறுக்கிற வேலை. கண்டிப்பா அது வியூகம் தான். இல்ல அவ்வளவு நல்லா தமிழ்ல பேசக்கூடியவர் திடீர்னு ஆங்கிலத்துல ரெக்கார்ட் பண்றது அவ்வளவு நல்லா தூய தமிழ் நாம் பேசுவதை போல ஒரு பேசுவது நல்ல தமிழ்ல பாரதி வள்ளுவன் இருந்தாரு ஒரு பேச்சுல வந்து இல்ல இல்ல நீங்க கையாளுகிற விதம் என்பது குற்றச்சாட்டுக்கு மறுப்பு சொல்வதற்காக என்பால் பயன்படுமே. அவர் ஆங்கிலத்தில் புரியாத ஆங்கிலம் புரியாத ஆங்கிலம் என்பது சரியான வார்த்தை அல்ல. 5 நிமிடத்தில் 5 தவறான கருத்துக்களை பதிய வைத்ததால்
அந்த டயத்துல கவுண்டர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைச்சேன். அதனால தான் நான் கவுண்டர் பண்ணேன். அது என்னோட இன்டர்வியூஸ் எதையுமே வந்து அவர் தவறா எடுத்துக்கல. அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. 3 முறை அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அதனால வந்து கத்துனது மொத்த ஆட்களே தவிர அவர் கத்தல. அந்த டயத்துல வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. முடிஞ்சது, டிஸ்கஷன் முடிஞ்சது. தேவையற்ற குழப்பங்களே அந்த இடத்துல வந்து ஏன்னா மிச்சம் இருக்கவங்களுக்கு யாருக்கும் புரியல. கத்திட்டு இருக்கிறவங்க யாருக்கும் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு புரியல, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுட்டு தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து முதல்ல அவர் சொன்ன கருத்துக்கு திமுக வந்து ஏதோ அவையில பல பேரும் திரு பாண்டியராஜன் உங்களோட கருத்தை ஏத்துக்கிறார். அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசினாரு. இருந்தாலும் கூட அவையில இருக்கிற பெரும்பாலான உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து டிகிரி ஹோல்டர்ஸ். ஏன்னா நம்ம வந்து அது மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய அதிமுக தரப்பிலும் சரி, திமுக தரப்பிலும் சரி, ப்ரொஃபஷனல்ஸ். அப்படி இருக்கும்போது இது வந்து புரியல, அதனால நான் குறுக்கிட்டேன் அந்த வாதம் சரியா சார்? அதுல வந்து எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் இருந்தது. அவர் சொன்ன விஷயங்கள்ல வந்து அக்ரோனிம்ஸ் இருந்தது, அதாவது குறுக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தது. இப்ப ஓன் ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெசீட்டை கூட ஒரு அக்ரோனிம்ல சொல்றப்ப அதை புரியுற வெகு சிலர் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. வேகமா வந்து ஒரு கருத்தை பதிய வைக்கிறதுக்கு இப்ப ஓன் டாக்ஸ் ரெசீட்ஸ் வந்து 20% குறைந்தது அப்படின்றது குற்றச்சாட்டு. அது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு நிஜம்தான். ஆனா வந்து வளர்ச்சி குறையல, கண்டிப்பா வளர்ந்திருக்கும். அத வந்து நீங்க இப்படி பதிவு பண்றது வந்து வெரி இன்சீடியஸ் நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப அவர் ஒரு பதிவை செய்கிறார். அவர் பேசி முடித்த பிறகு நிச்சயமா பினான்ஸ் செக்ரட்டரியோ மற்ற அங்க இருக்கிற அதிகாரிகளோ அவங்களோட இன்புட்ஸோட நிச்சயமா நிதியமைச்சர் அதுக்கு பதில் கொடுத்திருப்பாரு. கவுண்டர் பண்றதுக்கான எல்லா நேரமும் இருக்கும் போது ஒரு உறுப்பினராக நீங்க அதுக்குள்ள வருவதற்கான சரியான காரணங்கள் இருக்கா? ஒரு முன்னுதாரணம் அதுதான் கொடுமையானது. என்னோட கன்னி பேச்சுல எத்தனை வாட்டி வந்து கவுண்டர் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். என்னோட கன்னி பேச்சுல 6 வாட்டி குறுக்கிட்டாங்க. அதனால அதுக்கு வந்து ஓவியங்கள் நிறைய இருக்கு. அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கும் பொழுது ஒரு உறுப்பினருக்கு வாய்ப்பு தந்தது இல்ல. நம்ம அதுதான் முன்னாடியே பேசணும். எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா இருந்த போதே எல்லா உறுப்பினர்களும் குறுக்கிட்டிருக்காங்க அப்படிங்கிற பிரசிடென்ஸ் இருக்குங்கிற இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் கன்னி பேச்சு பேசும் பொழுது அமைச்சர்கள் முதல் வரிசையில் இருக்கும்போது ஒரு உறுப்பினர் குறுக்கிட்டு பேச திரு பாண்டியராஜன் சொல்றாரு ஒரு கேள்வி நிதியமைச்சர் பொறுப்பு இது ஒரு வியூகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அவருக்கு வந்து நல்ல தமிழ்ல பாரதியார கோட் பண்ணி எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர் எந்த மொழியில வேணாலும் பேசட்டும். ஆனால் ஆங்கிலத்துல பேசுறது அப்படிங்கிறது ஒருவேளை ஒரு வியூகமாக திமுக அப்படி பார்க்க குற்றச்சாட்டை மறுக்கிற பதில் தவிர நான் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து கேட்பது அமைச்சர்களும் அமைச்சரவையும் அவையில் இருக்கும் பொழுது அவை முன்னவர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிவிக்காத கருத்தை பதிலாக நீங்கள் சொல்ல முன்வந்தது தமிழ் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிற திமுகவிலிருந்து தமிழுக்காக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்படி ஒரு உறுப்பினர் பேசுவது யார் என்ற கருத்தை அவர் யார் என்று பார்க்க வேண்டும். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அமைச்சரவையில் இருந்து ஒரு குடும்பம், சுதந்திரம் பெற்ற பிறகு தன் தந்தையார் சபாநாயகராக இருந்த ஒரு நீதியரசு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் 30 ஆண்டு காலம் வெளிநாடுகளில் தங்கி படித்து பணி நிமித்தம் இருந்தவர் பொது வாழ்க்கைக்கு வந்து முதல் முறையாக சட்டமன்ற பேச்சை துவக்குகிறார். கன்னி பேச்சு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் அல்லது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்ற பெயரில் உள்ளே புகுந்து உறுப்பினரை பேச அனுமதித்தது திரு தியாகராஜனுடைய அறிவும் அவருடைய மேன்மையும் எனக்கு தெரியும். அவரால் நிச்சயமாக ஒரு கன்னி பேச்சுக்கு தயாரித்துக் கொண்டு வர வேண்டும் என்றால் அழகான தமிழ் அவரால் பேசியிருக்க முடியும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம். மீண்டும் கேட்க விரும்புவது அந்த பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு ஒரு உறுப்பினருக்கு அனுமதி இருந்து அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்தது ஏன்? இது முன்னுதாரணம் உண்டா? இன்னொரு முக்கியமான விஷயம் திரு பாண்டியராஜன், ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர் பெயரை வந்து நீங்க வந்து சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பெயரை வச்சு ஏன் பிரச்சனை எழுப்பணும்? தொடர்ந்து போன இதுலயும் வந்துட்டு சொன்னாங்க. அதுதான் அதை அப்செக்ட் பண்றாங்க. எங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர் வந்து ஒரு இத்தனை முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் 13வது முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், மூத்த உறுப்பினர். ஆனா இது வந்து ஒரு வாண்டடா இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது ஆளும் கட்சி அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக தொடர்ந்து வைக்கிறாங்க. திரு ஸ்டாலினுடைய மன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பலரும் கூட அவர் பெயரை சொன்னதில்லை. ஆனா அவர் பெயரை சொல்லக்கூடாதுன்னு யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படின்றதுனால ஒரு நரசிம்மன் அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்துமாங்கிற கேள்விதான் அவங்க முன் வைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் வைக்கிற முன் கேள்வி ஆகட்டும், திரு செழியன் வைக்கிறதும் அதே டிசிஷன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ராகவானந்தம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கலைஞர் என்ற பெயரை சொன்னார். எம்ஜிஆர் பட்ட குறுக்கீடு
அதன் பிறகு யாரும் சொல்லக்கூடாது என்று சொன்ன அவை நாகரிகம் இவைகளெல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற பதிவில் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். அவைகளை காற்றில் பறக்க விடுகிற ஒரு ஆட்சி. திரு ஷானவாஸ், இது இந்த ஒரு பெயரை வைத்து அல்லது இந்த சர்ச்சைகள் இது இந்த முறை புதுசாகவும் வரல, போன தொடர்லையும் பார்த்தோம், இன்னைக்கும் அது மீண்டும் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கிறது. வெளியிலிருந்து ஒரு கட்சியாக ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் கூட தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து இருக்கிற ஒரு கட்சியாக எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக மக்கள் வரிப்பணத்தில் கூட்டப்படுகிற ஒரு அவை. ஆனால் இன்னைக்கு தொடர்ச்சியாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்கும்போது பெருத்த ஏமாற்றம் தான் வருது நமக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ சிக்கல்கள், விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மேலெழுந்திருக்குது. களத்தில் எவ்வளவோ நெருக்கடிகளை பார்க்கிறோம். ஆனா அதை விவாதித்து அதற்கான தீர்வை தருவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுகிறார்கள், சட்டசபை கூடுகிறது நம்ம எதிர்பார்த்தா முழுக்க முழுக்க அமளியாகவும் சண்டையாகவும் தான் முடியுது. இதுல எதிர்க்கட்சிகள் மேல எளிதாக குற்றம் சாட்டு சொல்லி ஆளுங்கட்சி தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனா ஆளுங்கட்சிக்கு இதுல கூடுதல் பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு திமுக இப்படி சபை நடத்த விடலன்னு சொல்றாங்க. ஆனா பல கட்சிகள், சட்டமன்றத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அநேக கட்சிகள் முரண்பட்டு, அதிமுகவிடம் முரண்பட்டு, ஆளும் கட்சியோடு முரண்பட்டு வெளியே வெளிநடப்பு செய்து கருத்து சொல்ல வேண்டிய நிலை ஏன் வருதுன்னு பார்க்கணும். அப்ப அங்க எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமா அவங்களுடைய நடவடிக்கையை குற்றம் சொல்லி ஒதுக்கி தள்ளுவது என்பது ஆளும் கட்சி தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லுகிற ஒரு சாக்கு போகத்தான் இருக்கும். சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தாலே முழுக்க முழுக்க அது எப்படி இருக்குதுன்னா, இப்ப ஒரு அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் மாதிரி ஒரு அம்மா சட்டமன்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முழுக்க 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 முதலமைச்சரினுடைய புராணத்தை பாடுவது, முதலமைச்சரை புகழ்வது, அந்த அவர்களை புகழ்வதற்கு மாறாக யாராவது கருத்து சொன்னாலோ அந்த கருத்து மேலோங்கி வந்தாலும் உடனே அவர்களை உட்கார சொல்வது, வெளியேற்ற சொல்வது, இது தொடர்ச்சியா பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் கடந்த தேமுதிக எதிர்கட்சியாக இருக்கும்போது வழக்கு போட்டு அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் மீண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சியை நடத்தின வரலாறு அதிமுக உண்டு. அப்ப இவர்கள் சட்டசபையை எதிர்கட்சிகளுக்கு உரிய ஜனநாயகத்தை கொடுத்து நடத்தியதாக வரலாறு இல்லை, நடத்தவும் மாட்டார்கள். இதுல நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் ரொம்ப குறிப்பா அதுல செஞ்சது என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில எதிர்கட்சிகள் முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தா கூட அதை நக்கல் அடித்து அமைச்சர்கள் பதில் சொல்லி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். மின்சாரத்துறை அமைச்சராக நத்தம் விஸ்வநாதன் இருக்கும்போது மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறதுன்னா இந்த சுவிட்சில் போய் கை வச்சு பாருங்க அப்படின்னு பதில் சொன்னார். இதெல்லாம் இன்றைக்கு நிகழ்வுல இதெல்லாம் நடந்தது, அதை விமர்சனங்களும் நிறைய பேசியிருக்கோம். இன்றைய நிகழ்வுல வெளிநடப்பு செய்வதற்கான தேவைகளோ அல்லது அவசியமோ இருந்ததா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார், மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு பாலாறு அது தடுப்பணை கட்டுவது, இந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் போது எதிர்கட்சி மிக வலிமையான ஒரு எதிர்கட்சி அந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது பேசுவதற்கு கூட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் பேச வேண்டியது இருக்குன்னா அங்கதான் நம்ம கேட்க வர்றோம். மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதுக்கு மிகப்பெரிய அங்க ஒரு சலனம் ஏற்பட்ட பிறகுதான் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். இப்ப நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை இருக்கு, அதனால பேசாதீங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை இதே சட்டமன்றம் விவாதிக்காமல் இருந்திருக்கிறதா? இதே சட்டமன்றத்தில் அது நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால விவாதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களா? எத்தனையோ பிரச்சனைகளை சட்டசபை தீர்மானமே போட்டிருக்குது, நீதிமன்றத்தில் இருக்க பிரச்சனை தான். 3 தமிழர் விடுதலை நீதிமன்றத்தில் இருக்க பிரச்சனை தான், சட்டசபை கூடி விவாதித்து தீர்மானம் போட்டுச்சா இல்லையா? அப்ப இது மிக முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லும் போது எதிர்கட்சி அந்த பிரச்சனையை எழுப்பத்தான் செய்வாங்க. அப்போ எதிர்கட்சி அப்ப என்னன்னா, அந்த விவாதம் நடத்தக்கூடாது, எதிர்கட்சி கோரிக்கை விடுத்ததனால் அது தீர்மானமாக வந்தது என்று பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஆட்டை கலக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை ஆளுங்கட்சியே செய்கிறதோ என்று ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகள் தான் இப்ப நமக்கு ஐயம் வருது. கட்சி தலைவர்களை எந்த அடைமொழியில் அழைப்பது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வச்சு சர்ச்சையாக வைத்து ஒரு சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யறதோ அல்லது அது ஒரு பிரச்சனையாக மாறுவதோ சரியா இருக்க முடியுமா? மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டியதில்லை. இது 2 கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியும் கூட தொடர்ந்து இதை பத்தி பேச வேண்டியிருக்குது. அதாவது பெரிய விஷயங்களை விவாதிக்க வேண்டிய இடத்துல அற்ப விஷயங்கள் விவாதத்துக்கு அந்த சபையே நடத்த முடியாம போகுது. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்ப அப்ப என்னன்னா, இவர்கள் தங்கள் தலைவரை கண்ணியப்படுத்துவது, தங்கள் தலைவருக்கான மாண்பு, இதில் தான் கவனமாக இருக்கிறார்களே தவிர சட்டசபையின் மாண்பு என்பதில் கவனமா இல்ல. சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கிறது, அந்த மாண்பு இதனால் குலைகிறது என்பதை பற்றி யாருக்கும் அக்கறை இருக்கிறது. அடைமொழிக்கு அப்பாற்பட்டவர் அல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரும் கூட. ஆலு ஷானவாஸ் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் எழுச்சி தமிழரோடு புகழருடையதான் ஆரம்பிச்சிருப்பீங்க சட்டமன்றத்தில். அதுல தவறில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதற்காக ஒரு முழு சபையையும் நடத்த விடாம போகிறது. அது எத்தனை நாளா?
இது மாதிரி எத்தனையாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்குது. எங்க தலைவரை வந்து நீங்க இது பண்ணல, முதலமைச்சர் இப்படி கூப்பிடல, பெயர் சொல்லல, இப்படிப்பட்ட பிரச்சனை மட்டுமே பல முறை வந்தாச்சு. ஒரு சேர் போடுறதுக்காக, ஒரு இருக்கை போடுறதுக்காக சட்டமன்றம் பெரிய அமளிக்காடா இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்க, ஒரு பெயர் சொல்லி அழைப்பது, ஒரு இருக்கை போடுவது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. அப்ப இஷ்யூ இல்லாத விஷயத்துல சட்டசபை வந்து குலைந்து போவது என்பதும், பேச வேண்டிய இஷ்யூக்கள் பேச முடியாம தேங்கி கிடப்பது வந்து மிகப்பெரிய அவலம். தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம். தொடர்ந்து பேசலாம். ஆர்கே, எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்தை பல ஆண்டுகளாக கவர் பண்ணவர், பொதுவா இந்த அடைமொழிகளை வச்சு பிரச்சனை அல்லது வெவ்வேறு பிரச்சனைகளை சொல்லி தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து முதன்மையானதா இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. நிச்சயமாக. அதாவது அம்மா, கலைஞர், தளபதி, இதெல்லாம் நாம இங்கே கேட்ட வாசகங்கள் தான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கேப்டன், எம்ஜிஆர், ஏன் சினிமாக்கு போங்களேன், உலகநாயகன், சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் வேற. சட்டமன்றம்ங்கிறது வேற இல்ல. நீங்க வெளியில என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம். இல்ல, இது ஒரு தமிழனுடைய ஒரு கலாச்சாரமாக, ஒரு பண்பாடாக, அதான் ஏதோ ஒரு தலைவன் இல்லைன்னா ஒரு தலைவி, ஏதோ ஒரு ராஜா இல்லைன்னா ஒரு ராணி, அந்த ஒரு அந்தஸ்துல இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு ஜனநாயக நாடாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த காலில் விழுற கலாச்சாரம். அதை தொடர்ந்து அதில் அந்த பாணியில வர்ற எல்லா ப்ராப்ளமுமே இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான். அது ஏன் ஒரு தலைவனையோ ஒரு தலைவியோ பேசக்கூடாதுங்கிறது ஆலூர் ஷானவாஸ் கூட அதுக்கு தெளிவாக ஒரு ஸ்டான்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு, தவறில்லை என்று கூறுகிறாரு. அதுதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு கட்சி கூட தன்னுடைய தலைவனை இப்படித்தான் அழைக்கின்ற அடம் பிடித்தார்கள் என்றால், எல்லா கட்சியுமே ஒரே மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டுங்கிறதுக்கு நிச்சயமாக இது ஒரு சான்றுதான் என்று நான் கருதுகிறேன். இல்ல, இப்ப என்னன்னா உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நாங்க நன்றி சொல்வது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம வந்து இன்னைக்கு அரசியல் மேடைகள்ல பாக்குறோம், பல்வேறு விதமான புகழ்ச்சியுரைகளும் அல்லது எப்படி எல்லாம் புதுசா அடைமொழி கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் அதுக்கு தனியா ரிசர்ச்சுக்குன்னு ஒரு டீம் எல்லாம் வேற வச்சிருக்காங்க. வேற சிலர்ட்ட கொடுத்து எழுதி வாங்குறதெல்லாமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தேவை எங்கிருந்து உருவாகிறது? இவங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது, தலைவருடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுன்னு வருதா, அல்லது தலைவர்கள் இதை விரும்புகிறார்களா? தலைவர்கள் நிச்சயமாக விரும்புகிறார்கள். தலைவர்கள் ஏதாச்சும் ஒரு மேடையில எந்திரிச்சு வந்து என்னை வந்து இந்த பேரை, என்னுடைய பெயரை வைத்து அழைக்க வேண்டும் என்ற ஏதாச்சும் ஒரு தலைவன் எங்காச்சும் குறிப்பிட்டான்னா நிச்சயமாக இது முடிந்து போய்விடும். இங்கிருந்தா நாம எல்லாத்துக்கும் கத்துக் கொடுத்துதான் அந்த பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு நரேந்திர மோடியை ஒரு பிராண்ட் மோதியா மாத்துறாரு. அப்ப கூட மோதியும் தான் இன்னும் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா மமதா பானர்ஜியை தீதியாய மாறிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெஹன்ஜி உருவாயிட்டாங்க உத்தரப்பிரதேசல. சோ நம்ம தான் எல்லாத்துக்கும் இந்த அரசியல்ல ஒவ்வொரு நடைமுறைக்கும் நாம தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். எப்படி நலத்திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலங்களுக்கு போதோ, அதே மாதிரி அடைமொழிகளை பயன்படுத்துவதும் மற்ற மாநிலங்களை நம்மள ஃபாலோ பண்றாங்க. சின்ன குறுக்கீடு, எங்கள் தலைவரை வந்து எழுச்சி தமிழர் அடைமொழி சொன்னாலும் அவருடைய பெயரை குறிப்பிட்டு எல்லா இடத்திலும் நீங்க விளம்பரத்தை பார்க்க முடியும். நாங்க பேசும்போது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பெயர் குறிப்பிட்டே பேசுறோம் எல்லா இடமும். ஆனா மற்ற கட்சிகள்ல நீங்க வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க சொல்லுவாங்கன்னு கேளுங்க, கலைஞர் மு கருணாநிதி அவங்க சொல்லுவாங்க, கலைஞரோட நிறுத்துவாங்க, ஜெயலலிதாவை புரட்சி தலைவியோட நிறுத்திப்பாங்க. ஆனா சொல்றேன், அப்போ வெளியில இருக்கிற சட்டமன்றத்துக்கு அவர்களோட எங்களை சேர்க்க கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். அந்த ஒரு கிளாரிட்டி சொல்ல வரல, எங்க தவறுன்னு சொல்றது. நீங்க பாருங்க, அதெல்லாம் எப்படி கூப்பிடுறோம், அது வந்து வேறங்க. சட்டமன்றம் நேரம் வீணடிக்க கூடாதுங்கிறதா. நீங்க சட்டமன்றம் இது எங்க வருதுன்னா, ஒரு அடைமொழி இல்லாம, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப்ல அடைமொழி இல்லாம, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேஜ் போகும்போதுதான் இந்த சிக்கல் வருது. அதுக்கான நேரம் எதுக்கெல்லாம் போகுது? கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் எவ்வளவு வேண்டுமானால் அவர் புகழ்ந்து கொள்ளட்டும், அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ. நீங்க புகழணும், அதுக்கல்ல, அது அவர்கள் கூட அதிகமாக புகழட்டும், தப்பில்லை. ஆனால் ஒரு மூத்த தலைவர் பெயரை சொல்லி கொச்சைப்படுத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டோம். அதற்காக அவர்கள் 2 மணி நேரம் பேசுகிற காலத்தை எங்களை அனுமதிக்கிறார்களா? பேசுற நேரம் எதிர்கட்சி தலைவர் 10 மணில இருந்து முதலமைச்சரை வந்து நாங்க பேர் சொல்லி அழைக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாரு. இது எங்கிருந்து வருதுன்னு புரிய மாட்டேங்குது. ஏன் கூப்பிட வேண்டியது தானே, தைரியமா கூப்பிடுங்களேன். பேர் தானே அவங்க அந்த எலெக்ஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து அதே பேர் தானே இருக்குது. அதே மாதிரி கருணாநிதி எப்படி ஒரு பேரா இருக்குதோ அதே மாதிரி ஜெயலலிதா ஒரு பேர் தான். அது அசெம்பிளியிலும் சரி வெளியிலும் சரி நிச்சயமாக அவர் கூறத்தான் வேணும். அதுக்கு ஸ்பீக்கர் ஒரு ரூலிங் கொடுக்கிறதுல மாண்புமிகு உறுப்பினர் பேரை சொல்லிடுறாங்க, யார சொல்லணுமோ. அதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? முதலமைச்சர் பெயரை சொல்லி அவை குறிப்பிட்டு நீக்கி இருக்கிறார்கள். நாங்கள் பதிவு செய்ய இந்த சபையோட உற்பத்தி திறனை, ப்ரொடக்டிவிட்டியை குறைப்பது என்பது அடிப்படையான காரணம்
திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் உள்ள வர்றப்பே இது ஒரு குஸ்தி மைதானம் போல ஒரு இடத்துல யாரு ஜெயிக்கிறது யாரு தோக்குறது, இது நம்ம ஒரு பாயிண்ட் அவங்க ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி உணர்வோட வர்றாங்க. தியாகராஜன் நிறைய விஷயங்களை பாராட்டினார். மிச்சவங்களும் பேசினாங்க. வர்றப்போ வந்து எத்தனை கத்தல்கள் அவங்க அங்க கடந்த 5 ஆண்டுகள்ல இது எதையுமே பார்க்கல. இப்ப உடனே நம்பர் அவங்கள்ட்ட அதிகமா இருக்குன்னு எதிர்ப்பு முன்னால இருந்து பாக்குறேங்க. அவ்வளவு பேர் வந்து நம்ம பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த கேமரா எடுத்து காட்டுவாங்க. கண்டிப்பா இல்ல தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து பேசலாம். ரொம்ப குறிப்பாக பாலாறு பிரச்சனை என்பதும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. பாலாறு பிரச்சனையை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு பேசி தீர்க்கலாம் என்கிற ஒரு விதமான கருத்தை முன்வைக்கிறது திமுக, அல்லது நீதிமன்றம் தான் அதுக்கு ஒரே வழி என்கிறது அதிமுக. இது எது சரியாக இருக்கும்? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு செழியன், பாலாறு பிரச்சனையில பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதை சொல்றீங்க நீங்க. உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் பேசும்போது வேலு அவர்களும் அதே தான் குறிப்பிட்டு பேசினார். ஆனால் தொடர்ந்து பேசுவதே சரியா இருக்குங்கிற அணுகுமுறை சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நீதிமன்ற ஏன்னா பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அண்டை மாநிலங்களோடு, ஆனால் நீதிமன்றங்களுக்கு போய் தான் நமக்கு தீர்ப்பு வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அண்டை மாநில முதலமைச்சரோடு சுமூகமான உறவு வைத்து என்னென்ன காரியங்களை எப்படி கையாண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது திருவள்ளுவர் சிலை திறந்ததிலிருந்து மற்றும் பல காரியங்கள் இதில் முன்னுதாரணம் சொல்ல முடியும். ஆனால் பாலாற்று பிரச்சனையை பொறுத்தவரை கழக அரசு நடைபெற்ற பொழுது குறுக்கே அணை கட்டுவதற்கான பிரச்சனை எழவில்லை. இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் எழுப்பினார்கள், நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செய்தீர்கள் என்று மாண்புமிகு அமைச்சர் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது எங்கள் தளபதி சொன்னார், அப்பொழுது அணை கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை அந்த அரசுக்கு, அதனால் நாங்கள் அணையை கட்டாமல் பார்த்துக் கொண்டது எங்கள் ஆட்சியினுடைய அற்புத அணுகுமுறை என்று நாங்கள் கையாண்டோம். ஆனால் மாண்புமிகு உறுப்பினரிடம் நான் கேட்பது, அல்லது அவையிலும் எங்கள் திமுக கேட்டது என்னவென்றால், இன்றைக்கு அணை கட்ட முன்வரும்போது கூட நீதிமன்றத்தை காரணம் காட்டியே தாளங்காலத்தி போனால் குடிநீர் பிரச்சனைக்கே தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதை போக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளதான் மாண்புமிகு முதலமைச்சர் வரவில்லை என்றால் பரவாயில்லை, பொதுப்பணித்துறை அமைச்சர் நிதியமைச்சருடைய தலைமையை ஒரு குழு அமைத்து அந்த மாநில முதலமைச்சரோடு கலந்து பேசி அந்த பாலாறு பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுப்போம் என்ற ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறோம். அனைத்து கட்சியை அழைத்து செல்லுங்கள் என்று. திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த பேசி தீர்ப்போம் அணுகுமுறையாக தமிழகம் தந்த விலை மிக அதிகம். அது வந்து காவிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியார் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகள்லையுமே ஒரு பர்சனல் அப்ரோச், அவங்க சொன்ன மாதிரி கலைஞர் பேசி தீர்த்துருவாரு, அந்த டிராக்ல போய் சாதித்தது எதுவுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி எவ்வளவு விலை கொடுத்திருக்கோம். ஈவன் ஒரு நீங்க சொல்றது நியாயம். நீங்க வந்து நதிநீர் பிரச்சனைகள்ல அதிமுகவுடைய வழக்குகள் தான் இன்னைக்கு வந்து தீர்ப்புகளை கொண்டு வந்திருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா காவிரி ஆகட்டும் இதுவாகட்டும். ஆனால் என் கேள்வி என்னன்னா, திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எஸ் எம் கிருஷ்ணாவோடு பேசி குறைந்தபட்சம் ஜூன் 12ஆம் தேதிக்கு மேட்டூர்ல தண்ணியை திறக்க முடிஞ்சது. ஆனால் நீங்க நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிய பிறகும் 6 ஆண்டுகளாக நம்மளால தண்ணியை வந்து கொண்டு வர முடியல. அப்படிங்கும் போது எது சரியான அணுகுமுறையா இருக்கு? நல்ல உறவு அப்படின்றது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களோடையோ இல்ல வந்து ஒரிசா முதல்வரோடையோ கேசிஆர் கூடயோ அம்மாவுக்கு இருக்கிற உறவு வந்து மிக நல்ல ஆழமான நல்ல உறவு. யாரு கூட வந்து நம்ம நெகட்டிவிட்டி கிடையாது. இப்ப ஈவன் கேரளா முதல்வர் வந்து பினராயி விஜயன் எலெக்ட் ஆகி வந்த உடனே முதல்ல அவர் சொன்ன விஷயம் தமிழகத்தோட நல்ல உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த முல்லை பெரியார் பிரச்சனையில பாசிட்டிவா நம்ம கமெண்ட் கொடுத்தாரு. அதனால உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் யாரு கூட நம்ம நெகட்டிவிட்டி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்டோட நல்ல உறவு தான் வச்சிருக்கோம். ஓகே, எங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கோர்ட் மூலமா தான் பெற முடியும். அவங்களுக்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. அவங்க வந்து விட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்க ஜெயிக்க முடியாது அந்த இடத்துல வந்து. அதனால யாருக்குமே அந்த இயற்கையானது இருக்கும். கோர்ட் மூலம் தீர்ப்பு கொண்டு வர வேண்டியது. இந்த கட்டமைப்புகளை, குறிப்பாக இப்ப காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி கட்டமைப்புகளை மத்திய அரசாங்கத்திட்ட பிரஷர் கொடுத்து உருவாக்க வேண்டியது. நல்ல அமைப்புகள், இப்ப வாட்டர் கமிஷன், இப்ப சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மாதிரி அவங்ககிட்ட வந்து அதிகாரிகள்ட்ட நல்ல தீர்ப்பு வாங்க வேண்டியது. இப்ப கேரளாவில் இருக்கிற நதிநீர் தாவால அவங்க கொடுத்த தீர்ப்பு இன்னைக்கு கேரளா முழுக்க எதிர்வச்சுக்கிட்டு இருக்கு. கேரளா சட்டமன்றத்தில் அவங்க தீர்மானம் ஏற்ற அளவுக்கு அந்த வாட்டர் கமிஷனுடைய தாக்கம் இருக்கு. ஓகே, இது மாதிரி அப்ரோச் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோமே தவிர சும்மா வந்து போன் பண்ணி தண்ணி விடுன்னு சொன்னா தண்ணி விட்டுருவாங்கன்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இந்த அப்ரோச் தான் சரியா இருக்கும். நதிநீர் பிரச்சனையில் நீதிமன்றத்தை அணுகிதான் காவிரி பிரச்சனையை முதலமைச்சர் முடித்தார் என்று மாண்பு உறுப்பினர் சொல்லுவது, அந்த காவிரி நடுநீர் மன்ற ஆணையத்தை அமைத்ததிலிருந்து அது செயல்பட்ட விதம், தீர்ப்பு வெளியான விதம் ஏதோ அதிகாரமாக இறுதியாக அதற்கு பிறகு மத்திய அரசுல பொறுப்புல இருந்தது யார் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு தொடர்ந்து நம்ம இதை பேசி இடைக்கால உத்தரவு பெற்றது வரை திமுகவும் கலைஞரும் அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அரசியலில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காகவே அந்த காவிரி நீர் நடுவர்மன்ற தீர்ப்புக்கு முழு காரணம் நாங்கள் என்று சொல்லுவது நாட்டு மக்கள் விவசாயிகள் ஏமாற்றுகிற வேலை. நீங்க பிளாக் பண்ணி பள்ளியில்லாத ஆணையம் என்று சொன்னது யார்?
நடுவர் ஆணையம் என்ற கூட்டத்தை கூட்டக்கூடாது என்று சொன்னது யார்? அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் நின்றது யார்? எத்தனை பேர் இவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள்? ஆனால் அதற்கு பிறகு தீர்ப்பு வந்த பிறகு கெசெட்ல கொண்டு போய் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பெல்லாம் யார் மத்தியில பொறுப்புல யார் இருந்தார்கள்? நீதிமன்றமே தலையிட்டு இதை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்டபொழுதுதான் தான் பெற்றுக் கொண்டதாக முதலமைச்சர் நாடகமாடினார். நாடகமே கிடையாது, எந்த நாடகம் இந்த பிரச்சனையை முழுமையாக அது மாத்திரமல்ல, காவிரி நீர் பிரச்சனையில் கலைஞர் கடிதம் எழுதினால் போதுமா என்று முதலமைச்சர் இத்தனை பேரே அறிக்கை வெளியிட்டாரே. இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திடம் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அரசிதழ் வெளியிட்ட பிறகு அமைக்க வேண்டிய 2 ஆணையத்தை அமைக்க வலியுறுத்தாதது ஏன்? வலியுறுத்திட்டு இருக்கோம். 3 முறை பிரதமர் 2 வாட்டி இங்க வந்து பார்த்திருக்காரு, நாங்க போய் பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. திரு பாண்டியராஜன் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், நாங்க வர்றோம், எதிர்கட்சியாக நாங்கள் ஒத்துழைப்பு தயாரா இருக்கிறோம், குறைந்தபட்சம் பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில போனாலும் கூட நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். ஒரு சட்டமன்றத்துல வந்து முறையா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம குஸ்தி கூட்டத்துக்கு வர்ற மாதிரி வர்றவங்க எந்த அளவுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல ஒத்துழைப்பு மற்ற மாநிலங்களை நம்ம பாக்குறோம். எல்லா இடத்துலயும் அனைத்து கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய மாநில பிரச்சனைகளை பேசுறாங்க. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை? நம்ம மாநில எதிர்கட்சியாக இருப்போம், எதிர்கட்சியாக இல்லைன்னு உதட்டளவில் சொல்கிறார்களே தவிர, நீங்க சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா வர்றப்பே வந்து நீங்க சட்டமன்றத்தில் வெளியே போனப்ப அவர்கள் செய்த பாடி லாங்குவேஜ் அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெகன்சிலியேட்டரி மூடு தெரியல. முதல்ல அந்த ஒரு கருத்து இருந்தது, எதுவுமே கிடையாது. பேசலாம். ஷானவாஸ், இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது? நீதிமன்றம் அணுகிறது சரியா அல்லது பேசி யோசிக்கிறது சரியா? நீதிமன்றம் மூலமாகவும் அணுகுங்க அல்லது பேச்சுவார்த்தை மூலமாக கூட அணுகுங்க. எல்லா வழியிலும் அணுகலாம். பிரச்சனை தீரணும்னா எந்த வழியில சிறந்த வழின்னு பார்த்து அணுகிறது வந்து ஒரு நல்ல நடைமுறை. அதுல வந்து நமக்கு இப்ப குற்றம் காண நம்ம தயார் இல்லை. பிரச்சனை என்னன்னா, நீங்க நீதிமன்றம் மூலம் அணுகினாலும் சரி, பேச்சுவார்த்தையின் மூலமாக அணுகினாலும் சரி, சட்டப்பேரவை கூட்டும் போது ஒரு பிரச்சனை வெளியே களத்தில் விவாதத்திற்கு வந்திருக்கும் போது அந்த பிரச்சனை குறித்த விவாதத்தை அந்த சட்டசபையில வைக்கிறதுல என்ன தயக்கம்? நீதிமன்றத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, அதனால பேச வேணான்றாரு சபாநாயகர். அதுதான் நான் கேட்கிறேன். அப்படி எத்தனை பிரச்சனைகள்? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள்ல பெரும்பாலான பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் தான் இருக்குது. எந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, கொள்ளையை பத்தி, மணல் கொள்ளையை பத்தி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை பத்தி தான் நீங்க சட்டசபையில விவாதிக்க முடியும்? எல்லாமே நீதிமன்றத்தில் தான் இருக்குது. அப்ப நீதிமன்றத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தை காட்டி நீங்கள் ஒரு விஷயத்தை புறந்தள்ளுவதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய 90 விழுக்காடு பிரச்சனைகளை நீங்க பேசவே முடியாது சட்டசபையில. அப்ப சட்டசபையில நீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இதுவரைக்கும் நான் என்ன கேட்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க எந்த விவகாரத்துல கூட்டிருக்கீங்க? எந்த விவகாரத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டி பிரதமரை சந்திச்சிருக்கீங்க? அப்படி சந்திச்ச இடத்துல எந்த இடத்துல பிரதமருக்கு முன்னாலோ அல்லது நீங்கள் கூட்டிட்டு போகும்போது எதிர்கட்சிகள் வந்து முரண்பாடா நடந்துகிட்டாங்க? அப்படி எந்த பதிவுமே இல்ல. அப்போ ஒரு ட்ராக் ரெக்கார்டு அப்படி எதுவுமே இல்லாத நேரத்துல இவர்களாக கற்பனை செய்து கொண்டு அப்படி நாங்க கூட்டினாலும் இவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, அங்க வந்து காரியத்தை கெடுத்துருவாங்க, ஒரு முன்முடிவோடு அரசு அணுகுவது எதிர்கட்சி ஜனநாயகம் என்பதையே, ஒரு அனைத்து கட்சி ஜனநாயகம் என்பதே இல்லாமலாக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இருந்தே வெளிப்பாடு. பேசலாம். திரு ஆர்கே, இதை எப்படி பாக்குறது? இப்ப நீங்க 2 மாநில பிரச்சனைகள்ல நீதிமன்றம் தான் ஒரே தீர்ப்பாக இருக்க முடியும், சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் ஒரு பார்வையும், பேசி தீர்க்கணும் அப்படிங்கறதுல எது சரியா இருக்க முடியும்? இல்ல, பாண்டியராஜனுடைய ஒரு ஆர்குமெண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதாவது நீங்க போன் எடுத்து பேசுறீங்க, அங்க வந்து தண்ணி திறந்து விடுன்னு சொன்னா விடுவாங்களான்னு கேட்டா அது நடந்திருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருந்தா கூட அது ஒரு அணுகுமுறையா நாம கையாளலாம்னு கேட்டா நிச்சயமாக முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஆனா அது தாண்டி எதனால முடியாது? அவங்களுக்கு லோக்கல் பிரஷர்ஸ் இருக்கு. லோக்கல் டெஃபினட்டாக, அதாவது கர்நாடகா cannot be seen as releasing water. நாம ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி பெற்றாதான் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா இங்க ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு இல்ல அதை தாண்டி நாம யோசிச்சோம்னா இந்த எல்லா ஒப்பந்தங்களும், இந்த பாலார் ஒப்பந்தங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 1892லயோ ஏதோ ஆன ஒப்பந்தம், இதே மாதிரி ஒவ்வொரு நதிநீர் ஒப்பந்தமும் அந்த காலகட்டத்தில் மதராஸ் ஒப்பந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஒப்பந்தங்களும் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்களை நாம ஃபர்ஸ்ட் ரீவிசிட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னா கூட காவேரி நதி பிரச்சனைகள் எடுத்தா கூட பெங்களூர் என்கிறது ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த ஒரு நகரமாக மாறிவிட்டது. முன்னாடி இருக்கும்போது ஒரு ஏறத்தாழ ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ ஒரு ஜனத்தொகை இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு 60 மில்லியன் ஆளுங்க அங்க வசித்துக் கொண்டு வருகிறார்கள். சோ அவங்களுடைய குடிநீர் பிரச்சனைக்காவது நாம் அதுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இங்க பாசனத்துக்கு தண்ணி தேவை. அப்ப எப்படி நாம் அணுக வேண்டும் என்றால் நிச்சயமாக இது கலந்தாலோசித்தான் அணுக முடியும். நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துதான் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இப்ப வந்து நீங்க பெங்களூர் 9 மாவட்டங்கள் சேர்ந்ததாக இருக்குங்கிறதெல்லாம் நீதிமன்றம் பார்க்காம இல்ல, இதெல்லாம் விவாதத்தில் வைக்கப்பட்டது, கர்நாடகா சைடோட ஆர்குமெண்ட்ல வைக்கப்பட்டது, அதற்கு பிறகு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை நீங்க வந்து நடைமுறைப்படுத்துங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அதுலதான் சிக்கல். இப்ப அதுக்கான அழுத்தம் கொடுக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதனால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன். நீங்க
நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் ரைஸ் பண்றீங்க, ஆனா இத நீதிமன்றம் பார்த்திருக்கும். ஒரு நீதிமன்றத்துல போய் ஒரு ஆணை வாங்கிட்டு வர்றது வேறு, 2 மாநிலங்களுடைய மக்களை டேக் தம் ஃபார்வர்ட், டிஸ்கஸ் வித் தம் and come to a conclusion. விவசாய சங்கங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்குது. 2 பக்கம் நடத்துறாங்க. ஒரு எண்டுக்கு அப்புறம் போக முடியாதுல. 2 பேருடைய தேவைகள் இருக்கு. ஆனா அந்த இடத்துல நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தானே இப்ப நம்ம பார்க்கிறோம். இது ஜஸ்ட் தஞ்சாவூர் மக்களும் இல்ல விவசாயிகளும் மாண்டியா விவசாயிகளும் மற்றும் அணுகுன ஒரு பிரச்சனை கிடையாது. இவங்க மட்டும் கொண்டு வந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இது 2 கர்நாடகாவுக்கு ஒரு எமோஷனல் இஷ்யூவா மாறிவிட்டது. இப்ப தமிழ்நாட்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பெங்களூருக்கு எப்படி வந்து அது குடிநீராக ஆதாரமாக இருக்குதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. நிச்சயமாக விவசாயம்ங்கிறது கூட தாண்டி குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் ஒரு ஓபன் டிஸ்கஷன் வேணும்னு சொல்றேன். ஒரு கோர்ட் ஆணையினால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. அப்படின்னா பாபரி மசூதுக்கெல்லாம் என்னைக்கோ தீர்வு வந்ததாக நாம கருதி விடலாமே. சோ அந்த மாதிரி தான் இந்த மக்களை சார்ந்த பிரச்சனையா இருக்கிறதுனால மக்களை சேர்த்துதான் நம்ம எடுத்துக்கொண்டு போகணுமே தவிர பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தவிர இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் மேல அம்மாவோட அரசாங்கத்துக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் திருப்பி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மூலமாக ஒரு பக்கம் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த மேனேஜ்மெண்ட் போர்ட் போன்ற விஷயங்கள் வரணும். ஐ திங்க் மோர் தென் இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபேஸ் இதை விட லீகல் பிளஸ் இன்ஸ்டிடியூஷனல் இந்த 2 ட்ராக்லயும் போயிட்டு இருக்கு தமிழக அரசாங்கம். அது நல்ல ட்ராக் நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் தளபதி சொன்னது நீதிமன்றத்தை அணுக வேண்டாம், எங்களை மட்டும் அழைத்து செல்லுங்கள் என்பது அல்ல. நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி பிரச்சனையை தீர்ப்பது என்பது இருக்கட்டும். அடிப்படை பிரச்சனையாக இருக்கிற காரணத்தால் ஒன்றுபட்டு தமிழகம் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்ட நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்ற கோரிக்கையை வலிய எதிர்க்கட்சி சொல்லும் பொழுதும் ஆளுங்கட்சி மறுப்பது நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வமும் கூட அண்டை மாநிலங்களோடு சுமூகமான உறவு தேவைப்படுகிறதையும் அவரும் பேசினார். நிச்சயமாக. ஆனால் எதிர்ப்பாக இருப்போம் என்று சொல்லுகிற எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிற நேரத்திலும் ஆளுங்கட்சி தயக்கம் காட்டுவதனுடைய ரகசியம் என்னவென்றுதான் புரியவில்லை. எதிர்க்கட்சிகளை போல எந்த பிரச்சனையும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி எதிர்க்கட்சிகள் முரண்பாடாக நடந்து கொண்டது முன்னுதாரணம் உண்டா? ஆக ஏதோ ஒரு அரசியல் அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகளை புறந்தள்ளி விட்டு ஆளுங்கட்சி தான் நன்மை செய்வதை போல ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இது எதிர்க்கட்சிகளுக்கு அதாவது அது அரசுக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த ஒரு ஃபேக்டரை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆல் பார்ட்டி மீட்டிங் போய் பிரதமரை சந்திச்சனாலோ இல்ல சந்திரபாபு நாயுடு சந்திச்சனாலோ பாலார் பிரச்சனை தீர்ந்து விடுமான்னு கேட்டா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாலார் அது பாசன பகுதியில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் ஆந்திரால வருது. சோ அந்த மக்களை இந்த யூ பிரிங் them also inside this தான் நான் சொல்றேன். ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தல சார். லீகல் பிரஷர் வேணுமா அல்லது பொலிட்டிக்கல் பிரஷர் வேணுமா அப்படிங்கிறது தொடர்ந்து விவாதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக அரசாங்கத்தினுடைய நிதிநிலை என்பதும் இன்னைக்கு விவாதமாக இருக்கிறது. அது திரு தியாகராஜன் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை ஒரு கேள்வியாக ஆக்கியிருக்கிறார். அந்த கேள்வியில் எழுந்ததுதான் இன்னொரு பிரச்சனையாகவும் இருந்தது. அது குறித்தும் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். திரு ஷானவாஸ், பிரேக் முன்னாடி பேசியிருந்தோம் நீதிமன்றமா அல்லது பேச்சுவார்த்தையா அப்படின்னு. திரு பாண்டியராஜன் ஒரு சிலர் இன்ஸ்டிடியூஷனலா அதை அப்ரோச் பண்றதுங்கிற அந்த அப்ரோச் அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாடு சந்திக்கிற நீராதார சிக்கல்களுக்கு காரணம் தமிழ்நாடு கிடையாது. காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது கர்நாடகா, முல்லை பெரியாறுல அணை கட்டணும்னு சொல்றது கேரளா, பாலாறுல தடுப்பணை கட்டணும்னு சொல்றது ஆந்திரா. இந்த மற்ற மாநில அரசுகள், அண்டை மாநில அரசுகள் வெறும் நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்குன்னு விட்டுட்டு சும்மா இருக்காங்களா? நீதிமன்றத்திலையும் போராடுறாங்க. அதாவது அவர்கள் தரப்பு வாதத்தை வைப்பதற்காக, அவர்கள் தரப்பு நியாயத்தை வைப்பதற்காக நீதிமன்றத்திலும் போராடுகிறார்கள். இந்த ஈகோவையெல்லாம் விட்டுட்டு அனைத்து கட்சியை அழைத்துக் கொண்டு எல்லா பிரச்சனைகளையும், அதுவும் இது போன்ற பிரச்சனைகள்ல அடிக்கடி பிரதமரை சந்திக்கிறார்கள். அரசு அதிகார வர்க்கத்தின் மூலமும் அணுகிறார்கள். அதாவது எந்த தரப்பையுமே அவங்க விட்டு வைக்கல. அப்ப எல்லா தரப்பின் மூலமும் அவர்கள் போராடுகிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள்னா அப்ப பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அவ்வளவு முனைப்பாக எல்லா தளத்திலும் வேலை செய்யும் போது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாம அதே தளத்துல நின்று எல்லா தளத்திலையும் பதில் கொடுக்கறதுக்கு தயாராகணும்ல. அந்த தளம் வேண்டாம், இந்த தளம் வேண்டாம், நாங்க இப்படி மட்டும் பார்த்துப்போம்னா அதுதான் இங்க சிக்கல். அப்போ இதுல பிரச்சனையை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க அவங்களை விடவும் தீவிரமாக அதுல முனைப்பு காட்டணும், ஈகோ இல்லாம வேலை செய்யணும். நீங்க ஆந்திராவில தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அரசு எவ்வளவோ கோரிக்கை வச்சு கேட்கல. கேட்காத இடத்துலதான் எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் அவர்கள் எல்லா கட்சியும் கூட்டிட்டு டெல்லிக்கு போனார்.
அங்கேயும் ஆளுங்கட்சி தன்னுடைய தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாகத்தான் அப்படியான ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதுக்கு முன்னாடி 4.5 ஆண்டு காலம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். சட்டசபையில போராடி இருக்காருல்ல, எத்தனை முறை எதிர்கட்சி நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா எந்த எதிர்கட்சி நீதிமன்றம் அதை நான் ஏற்கிறேன். ஆனால் எதிர்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் இப்படி ஒரு முன்முனைப்பு எடுத்தாரு, அதுல எல்லா கட்சிகளும் போனாங்கன்னா அது தேர்தலுக்கு முன்னாடி அப்படியான ஒரு அட்டெம்ப்ட் எதுக்காக செய்யப்பட்டதுங்கிறது தெரியும். இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சவங்க, நம்ம அரசியலோட நிறுத்தல, எல்லாவற்றையும் அரசியலோட முடிச்சு போடுறாங்க, சொல்ல வேண்டியது அப்புறம் பேசவே முடியாது. இல்ல ஷானவாஸ் சார், நீங்க முல்லை பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையான வெற்றி கண்டது தமிழக அரசாங்கம். பியோலி இந்த 2 பரிமாணங்கள்ல லீகல், இன்ஸ்டிடியூஷனல், பொலிட்டிக்கலா நம்ம ஒண்ணுமே பண்ணல. அதை பொறுத்த வரைக்கும் அதே போல வெற்றியை மற்றதுலயும் பெற முடியும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் பொலிட்டிக்கலா எல்லாரையும் சேர்த்து போறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து தனியா அதிமுக தான் இதை சாதித்தது அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? எதுக்காக அப்படி அந்த அப்ரோச்? அப்படி கண்டிப்பா இல்ல. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அப்ரோச்சோட பண்ணல. திமுக முதல்ல எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இந்த சட்டமன்றத்தை ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட கண்டினியூ ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களையோ மற்ற கட்சிகளோ இணைத்து போறதுல எந்த இது இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிக்கும் மேற்பட்டு ஒரு பெரிய கான்ஃபரன்டேஷனிஸ்ட் ஆட்டிடியூட இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சியோட எப்படி நம்ம சேர்ந்து உட்கார்ந்து அவங்களையும் இணைத்து கட்சின்னு இணைத்துலாம் போக முடியும் எனக்கு தெரியல. கண்டிப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி 5 ஆண்டுகள்ல வந்து உங்களுக்கு அவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்த போதும், உங்களோட கூட்டணி கட்சிகள் நிறைய இருந்த போதும் கூட அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது நடத்தப்படல. பாருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்குங்க. இந்த 3 பரிமாணங்கள்ல லீகல், இன்ஸ்டிடியூஷனல் இந்த 2 மூலம் தான் வெற்றி பெற முடியும்னு நம்புறோம். பொலிட்டிக்கல் என்பது வந்து செய்யலாம், ஒரு லெவல்ல மேனேஜ் பண்றதுக்காக, ஒரு லிவரேஜ் கிடைக்கிறதுக்காக. நீதிமன்றத்தின் மூலம் போய் நாம நியாயத்தை பெற்றுட்டு வந்தாலும் அரசியல் அழுத்தத்தின் மூலமா அவன் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. எவ்வளவு பிரச்சனை, தடுக்க முடிஞ்சதா? எத்தனை பிரச்சனை எப்படி தடுக்க முடிஞ்சது? அதாவது தடுக்க முடியல. கேரள முதலமைச்சர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? தண்ணி எரிச்சா இல்லையா? எப்படி மாத்தினார் அதை? ஏன் அரசியல் அழுத்தம்? அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா கேரளால அரசியல் சூழல் மாறுது, காங்கிரஸ் போராட்டம் பண்றாங்க, சட்டசபையில விவாதிக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் 140 அடி ஏறிடுச்சு, 152 அடிக்கு அந்த பேபி கேனல் எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்த உடனே கண்டிப்பா 152 ஃபீட் வந்துரும். அதாவது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது மாண்புமிகு சகோதரரே அனைத்து கட்சிகளை கூட்டி அணுக வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தியதும் நாடறியும் சபையும் அறியும். அரசியல் கட்சிகளுடைய அழுத்தம் என்று சொன்ன காரணத்தால் அந்த கட்சி வலியுறுத்திய கருத்தும் தெரியும், இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்க திமுக வலியுறுத்துற கருத்தும் தெரியும் என்பதற்காக தான் சொன்னதை தவிர தனிப்பட்ட நபரை காயப்படுத்துகிற பழக்கம் அரங்கத்தில் எனக்கு என்றைக்கும் ஏற்பட்டதில்லை. மற்றொன்று, நிதி ஆதாரத்தை பொறுத்தவரை இந்த அரசு நிதிநிலையில் எந்த அளவுக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை அந்த சுமையை நான் உணர்கிறேன் என்று பலமுறை பேசியிருக்கார் நிதியமைச்சர். அதை ஒட்டிதான் நான் ஏவா வேல் அவர்கள் 3 ஆண்டு காலமாக இலக்கை தொடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களே, இலக்கை தொடாதது ஏன் என்ற மூலாதார கேள்வியை கேட்டார். அப்பொழுது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் இருந்து பல்வேறு செலவினங்கள் இருக்கிற காரணத்தால் எங்களால் அதை தான் எட்ட முடிகிறது என்ற பதிலையும் சொன்னார். அப்பொழுது குறிக்கிட்ட நேரத்தில் தான் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி எழுந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய சட்டமன்ற தொகுதி ஆர்கே நகர் தொகுதியில் 1628 ஓஏபிகளுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்களே, அதை நான் வரவேற்கிறேன், அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அதைபோல் எல்லா தொகுதியும் நீங்கள் வழங்க வருவீர்களா என்று ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார், எனக்கும் சேர்த்து சகோதரருக்கும் சேர்த்து. ஆனால் அமைச்சரிடம் பதில் கிடைத்ததா? ஆக எந்த வகையில் பார்த்தாலும் எதிர்க்கட்சி அமைச்சர் நல்லாவே எல்லா தொகுதியிலும் பண்ணிட்டு தெரியல உங்களுக்கு. ஆட்சி வந்து ஒரு திவாலாக போகிற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறது இருக்குல்ல, அது எந்த அடிப்படையில் திவாலாக போகும் என்று தெரிந்துதான் முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாதி வழியில் ஸ்கூட்டர் தருவோம் என்று சொன்னார், ஸ்மார்ட் போன் தருவோம் என்று சொன்னார், எல்லாம் தெரிந்து சொன்ன வார்த்தை. நாங்கள் கேட்பது ஒரு முதலமைச்சர் தொகுதியில் மட்டும் இவ்வளவு முகாந்திரம் காட்டுகிறீர்களே, எல்லா தொகுதிக்கும் தாருங்கள் என்றுதான் கோரிக்கை வைத்தோம். 31 லட்சம் பேருக்கு ஓஏபி மற்ற இது கொடுத்திருக்கோம். திமுக பீரியட்ல 15 லட்சம் தான் கொடுத்திருந்தாங்க, இருமடங்காக விரிவுபடுத்தி இருக்கோம். பணத்திலையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆட்சியினுடைய நிதிநிலை என்பது மிக மிக ஒரு கவலைக்கிடமான இடத்துல தான் இருக்குது. அதுல மாற்று கருத்து இருக்கு. இல்ல, கண்டிப்பா மாற்று கருத்து இருக்கு. என்ன கவலைக்குரியதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு பெங்கால் உயர்ந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? பற்றாக்குறை உயர்துங்க, பற்றாக்குறை கட்டுக்குள்ள இருக்கு. பற்றாக்குறை ஈவன் இந்த 15,000 கோடி பற்றாக்குறை
பற்றாக்குறைனா கூட 1,88,000 வரி கோடி வருவாய் budget. குறைகிறது, இல்ல. இன்னொரு பக்கம் நீங்க வந்து திட்டங்கள் இதுதான் நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. திட்டமிடப்பட்ட விஷவித்து நான் சொல்றது காரணமே வரி வருவாய் குறையலங்க, வரி வருவாய் கூடும் வேகம் தளர்ந்து வருவாயை அதிகரித்து கொண்டே காமிக்கிறார். அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட்ல வந்து ரெவென்யூ வந்து ஜாஸ்தி வருதுன்னு காமிச்சிட்டு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மியா காமிக்கிறாங்க. இதுல ரிவைஸ்டு பட்ஜெட்ல ஒவ்வொரு வருஷம், அதாவது 2 வருஷம் கழிச்சு தான் ரிவைஸ் பட்ஜெட் வருது, ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் வருது. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய ட்ரூ பிக்சர் வருது. அப்போதான் நமக்கு தெரியுது ஸ்டேட்னுடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குதுன்ட்டு. ஒவ்வொரு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு. அதாவது இந்த கேப் இருக்கு, ரெவென்யூடைய கேப் எவ்வளவு மிக பெரிய கேப்பா இருக்குது. எப்படி இந்த மாதிரி அதிகாரிகள் இதை எழுதி கொடுக்கறாங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிதி நிலைமை நல்லாவே இருக்கு. இது வந்து தேவையில்லாம திவால் அது இதுன்னு சொல்லி ஒரு பிரமையை உருவாக்குறதுக்கு எதிர்க்கட்சியை முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 13,69,000 கோடி ஜிடிபி வரக்கூடிய ஒரு மாநிலம் வந்து இட்ஸ் a ஸ்ட்ராங் ஸ்டேட்டுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்டை வந்து கொச்சைப்படுத்தி இது வந்து குறை அது வந்து குறைன்னு சொல்றது உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்டுக்குள்ள இருக்கு, அதிகப்படியான எவ்வளவு ரீச்லாமா அதுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர, ஆனாலும் கூட இப்ப நீங்க வந்து இருக்கிற கடனை இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல, 2,52,000 கோடி அப்படிங்கறத நீங்க இல்லன்னு சொல்ல கூடாது. அதை ரிலேட்டிவா தான் நீங்க பார்க்கணும். ரொம்ப சுருக்கமா நேரம் வருது. அதாவது இந்த அரசு, தமிழக அரசு அமைந்த காலத்திலிருந்து திமுக ஆட்சி கட்டில் விட்டு இறங்கும் பொழுது வெறும் 97,000 கோடி கடன் சுமை. அப்பொழுது முதலமைச்சர் சொன்னார், தமிழன் தலைகுனிகிறான் இந்த கடன் சுமையை பார்த்து. என்னதான் வளர்ச்சி விகிதாரத்தை காட்டினாலும் கூட நாங்கள் கேட்பது 97,000 கோடி கடன் சுமை இருந்த பொழுது தலைகுனிகிறான் தமிழன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபாய் கடன் சுமையோடு இருக்கிறாரே, தலை நிமிர்கிறானா என்பது நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகளை, மக்களுடைய கடன் பிரச்சனைகளை, ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கடன் இருக்கிறது, இந்த கடனை எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோம், வருவாயை எப்படி கூட்ட போகிறோம், இது குறித்தெல்லாம் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் பேச வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அடைமொழிகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் விவாதங்கள் தொடரும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு